இங்க பாருங்க மக்களே என்ன இருக்குது. எங்களை யானை திறத்தினா கூட நாங்க யானை வேலி இருக்கு, அந்த யானை வேலியை வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல இருக்க தாந்தாமலை என்ற ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த வகையில இப்ப நாங்க இந்த இடத்துல இந்த கோயில் வளாகத்துக்குள்ளதான் நிக்கிறோம். அந்த இடத்துல சில முக்கியமான விடயங்களை உங்கள்கிட்ட சொல்லி அதோட அந்த தாந்தாமலையில காட்டுங்க எதுவும் அந்த தாந்தாமலைக்கு மாறிட்டு அங்கேயும் சில வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் எல்லாம் இருக்கு, அதையும் உங்களுக்கு காட்டிட்டு அதோட இந்த கோயில் வளாகத்தை சுத்தி நிறைய இடங்கள் இருக்கு, அதையும் உங்களுக்கு காட்டிட்டு எல்லாம் வந்திருக்கோம். இந்த காணொலி ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். தொடர்ந்து காணொலியை பாருங்க வாங்க. சரியா? சோ வாங்க நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அதாவது தாந்தாமலை மேல பிள்ளையார் கோவில் இருக்கு, அதுக்கு மலை ஏறப்புறம். ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மலை ஏறதுக்கான வழியில தான் நிக்கிறோம். அப்படி அங்களையும் காட்டு இந்த வளாகத்தை பாருங்க. அப்படியே வாங்க போவோம். நம்ம இந்த வழி கூட தான் நம்ம மலைக்கு மேல ஏறணும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இதால ஏறி போக வேண்டியதுதான். அப்படியே நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா மலை ஏறிட்டு மேலுக்கு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு, அதுக்கு போறோம். அந்த போறதுக்கான படிகளை பாருங்க, படிகள்லாம் அமைச்சிருக்கு. ஸோ அந்த படியினூட தான் நம்ம மேலுக்கு ஏறி போகணும். இன்றைக்கு தான் இந்த கோயில் தொடங்கி எத்தனை நாள் ஜதும்? ஒரு நாள். என்ன ஒரு நாள்? இந்த கோயில் இந்த திருவிழா தொடங்கி ஒரு நாள். நம்ம படியே மேலுக்கு ஏறுவோம். மெல்ல மெல்ல மேல பெரிய விநாயகர் சிலை ஒன்று இருக்கு. என்னடா இது? அப்படியே பாரு, இங்க பாரு. எதுவே இந்த ஏரியாலாம் இந்த மலையோட சார்ந்து இருக்குன்னு அழகா இருக்கு என்ன பாக்குறதுக்கு வடிவா. இந்த கோயில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவில். அப்படித்தான் இங்க வந்த இடத்துல ஒரு பூசகர் இதுக்கான விளக்கங்களை சொன்னவர். என்னடா இது இவ்வளவு காலம் இந்த கோயிலுக்கு நான் போன வருஷம் நான் வரல. நான் இப்ப 10 வருடங்கள் இருக்கும், 10 வருடங்களுக்கு மேல. அங்க பாருங்க, அதுல ஒரு பிள்ளையார் சிலை இருக்கு, பெரிய பிள்ளையார் சிலை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காட்டுங்க அது. அப்படியே வாங்க இந்த சைட் போவோம். நம்ம அப்படியே போயிட்டு இந்த இடத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன நல்லாடா இருக்கு. செம்ம காத்தா. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த இடம் நல்ல காத்து, அப்படி இந்த முடியெல்லாம் பறக்குது, நல்லா இருக்கு பாக்குள்ள. நல்லா இருக்குண்ணே. அது நல்ல காத்து அடிக்குது இந்த இடத்துல. இப்ப நாங்க ஒரு பாயொண்டு கொண்டு வந்திருந்தோம்னு சொன்னா இந்த இடத்துலயே போட்டுட்டு படுத்திருப்போம். அவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ நம்ம மேலுக்கு ஏறுவோம். அங்க படியினூடாக மேலுக்கு ஏறுவோம். மழையெல்லாம் வந்தா இதுக்குள்ள ஒளியலாம் தெரியுமா? இங்க பாருங்க. அப்படியே மேல வாங்க போவோம். நீர்த்தாங்கிகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த வலது சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், நீர்த்தாங்கிகள் எல்லாம் இருக்கு. அதாவது இங்கேயும் குடிநீர் வசதி எல்லாம் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வரும். என்ன தண்ணி வரதில்லை, ஒருவேளை முடிஞ்சோம் கொஞ்சம் கொஞ்சம் வர தண்ணி. இப்படி வந்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய பிள்ளையார் சிலை ஒன்று இருக்கு, அதால உங்களுக்கு தெரியும். அதாவது நாங்க வந்த நேரம் பார்த்து வெயில் குறைவு. அதாவது வெயில் இருக்க நேரங்கள்ல நாங்க இந்த மலையில ஏறிந்தோம்னு சொன்னா காலெல்லாம் சுடும், அவ்வளவு ஹீட்டா இருக்கும். என்னடா அது வாரதே கஷ்டமா இருக்கும். நம்ம மேல வந்தாச்சு. ஒரு அளவான உயரத்துல இந்த கோயில் மேல இருக்கு. என்னடா அதுவும் கடும் உயரம்ன்றதுக்கு இல்ல. நிறைய பக்தர்கள் மேல ஏறி பார்ப்பாங்க. மேல வந்தாலே ஒரு நல்லா இருக்கு என்ன பாக்குறதுக்கு. இங்க வேற இங்க அந்த காடு, வலது பக்கம் காடு. நான் வந்துட்டேன். மேல வந்தா இதுதான் அந்த கோவில்.
மலைக்கு மேல் உள்ள கோவில் இதுதான். நல்லா இருக்குண்ணே. இங்க பாருங்க, அதாவது இந்த கோயில் இடத்தை சுத்தி ஏடா அது என்ன மலையோட சார்ந்து காடுகள், அப்படித்தான் இந்த இடம் இருக்கு. உங்களை பார்த்தாலே தெரியும். அதாவது இந்த இடங்களை சுத்தி நிறைய அற்புதமான விடயங்கள் இருக்காமன்னு சொல்லி, அந்த வகையில இந்த இந்த கோவிலுக்கு கீழே, அதாவது இடதுபுறமா ஒரு முனிவர் வாழ்ந்த இடம் இருக்காம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முனிவர் வாழ்ந்த இடத்துக்கு போறோம். அதாவது இதுல வந்து கீழே இறங்கி, அதாவது இடது பக்கம் போய் யானை வேலிக்கு அருகால போகணும் போல அந்த இடத்துக்கு. அங்க வேற என்ன நல்லா இருக்குன்னு மகளே, நம்ம இப்ப மேல ஏறிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா கீழே இறங்கி போறோம். கீழே இறங்கி போயிட்டு இன்னொரு இடம் அந்த அந்த சைட்ல இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம போறோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் இருக்கு. ஸோ நம்ம கீழே இறங்கி போறோம். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருப்போம். என்னடா அது இந்த கட்டுல கொஞ்சம் இருப்போம் ஆறுதலா பார்த்துட்டு, அந்த இடத்த பார்த்துட்டு, இயற்கை காத்து அப்படியே ரசிச்சுட்டு கொஞ்சம் இதுல இருப்போம். இருந்த பிறகு அப்படியே கீழே இறங்கிட்டு, பழங்காலத்துல ஒரு முனிவர் வாழ்ந்த இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போய் அந்த இடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளேயும் போயிட்டு வருவோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்க. வாங்க நம்ம கீழே இறங்குவோம். கீழே இறங்கிட்டு போவோம். தண்ணியும் கொண்டு வரல, தண்ணி கொண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு. என்னடா அதுவும் தண்ணி இல்லாம வந்தது எங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கீழே போய் தானே எதுவும் கடை இல்லை தண்ணி வாங்கி குடிக்கணும். விழுந்தாச்சு ஓண்டா. நல்லா இருக்குண்ணே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியாம கூட இருக்கலாம் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் நான் இந்த இடத்துக்கு வந்து காட்டு. பாருங்க, நம்ம அப்படியே கீழே இறங்கி போவோம், ஸ்லோவா போவோம். யாவது கஷ்டப்படுறான். இப்ப கேமராவோட வாரான் தானே, அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அதான் பிரச்சனை. இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் டேய், அதை இறங்கி வரக்கு கொஞ்சம் பாஸ்டா தானே இறங்க விடுது. என்னடா செய்யுற? ஓ தெரியும் தெரியும், இதோ பார்த்து வா, நான் மெல்ல மெல்ல இறங்குறேன். டேய், அதுவே எங்கள சைடு வந்து அந்த இதுக்கு போற இடம், என்னடா தீர்த்தக்கணிக்கு போற இடம், அந்த இடத்துக்கும் போவோம். சரியா, போயிட்டு அந்த இடத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறமா அங்கால போவோம். நான் இப்ப சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு பிறகுதான் தாந்தாமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன். நான் பெருசா வரல, ஒரு 10 வருடம் இருக்கும். என்னடா இல்ல நீ வந்தப்ப போன வருஷம் என்ன, நீ போன வருஷம் வந்த, நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் அப்படி பார்த்தேன்னு சொன்னா இந்த இடம் வந்து நிறைய மாற்றங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்ப நிறைய மாறிட்டுன்னு தான் சொல்லணும். முதல் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மதுல எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரி ஞாபகம் இல்லை. சின்ன இடமா தான் இருந்தது அந்த கோவில். அது இப்ப பார்த்தா எல்லாம் மாறி ஒரு மாதிரி புதிதாக காட்சி அளிக்கின்றது. அப்படியே போவோம் நம்ம. ஸோ இங்கெல்லாம் வந்தோம்னு சொன்னா இங்கெல்லாம் தீர்த்த கங்கை இருக்கு. இங்க பாருங்க, தீர்த்த குளத்தில் இறங்கவோ அசுத்தப்படுத்தவோ வேண்டாம்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போர்ட் போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும். அதோட இன்னொரு போர்ட் இருக்கு, இதையும் பாருங்க, அவதானம், தீர்த்த குளத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும் 2 பெரிய முதலைகள் உள்ளன. இந்த இதுதான் அந்த தீர்த்த கங்கை. இதிலே பெருசா போட்டிருக்காங்க பாருங்க, அவதானம், தீர்த்த குளத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும் 2 பெரிய முதலைகள் உள்ளன. அதாவது இதுதான் அந்த தீர்த்த கங்கை. உங்களை பார்த்தாலே தெரியும், ஒரு பெரிய பரப்புலதான் இருக்கு இந்த தீர்த்த கங்கை. என்னடா அதுவும் பெருசா தான் இருக்கு. நம்ம இங்கால பக்கம் அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம் கொஞ்சம் தூரம். நம்ம இப்ப என்ன செய்ய வேண்டாம் ஏதோ, அதாவது நம்ம அவட செருப்பை விட்டுட்டா நீ மேல போகணும். நம்ம இப்ப இதுக்குள்ள வந்து போயிட்டு செருப்பு எடுத்துட்டாங்க நடப்போமா, இல்ல செருப்பு இல்லாம நடக்கல. ஏன்னா முள்ளெல்லாம் இருக்கும், காலில் வரும். டேய் அதுவே இப்படி இருக்கிற இதுக்குள்ள யானை வராதாடா? எதுவும் திருவிழா நாள்ல எல்லாம் வருமா?
ஒரு சில நாட்கள்ல சில பக்கம் யானைகள் எல்லாம் வரும், அவதானமா தான் இருக்கணும். இறங்கல ஊண்டா அதுவே நீ சொன்ன சரியான்டா. அந்த தண்ணி வந்து புதை, அதாவது சூரியன் அந்த இடம் இதுக்குள்ள இறங்கி அந்த பொடி குளிச்சவனடா அந்த பொடியன். என்ன வேலடா அந்த பொடியை பார்த்துருக்கான். அப்பா என்ன என்ன நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கால போய் பார்ப்போம் வாங்க. டேய் டேய் டேய், இதை பார்க்கடா நல்ல வேலடா. அதுக்குள்ள ஒன்று இல்லடா, நீ உனக்கு தான் மண்டேல சிதறி இருக்கும் உனக்கும். கவனண்டா பார்த்து பின்னால ஆள் வைக்கிற இல்லையாடா. முதலையா வராம இல்ல, எந்த நேரம் வராது. இடைக்கடை வந்து சும்மா ஹாய் சொல்லிட்டு போயிடும். அது ஆக்கள் பார்க்காத டைம்ல நைஸா மேலுக்கு வந்து படுக்கும். நைட்ல வந்து காத்து இல்லாம ஆயிட்டு படுக்கும். அது ஒரு சில வேலையில அந்த முதல்ல இங்க இருந்து போயிருக்கலாம் என்ன. ஆனா அவங்க அப்படி ஒரு போட் போடுறது நல்லது. இப்ப தெரியாதவங்க எல்லாம் வந்து இந்த தீர்த்த கங்கைக்கு இறங்குனாங்கன்னு சொன்னா, ஒருவேளை முதல்ல இதுக்குள்ள இருக்குமென்னு சொன்னா பிரச்சனையா இருந்தானேடா. அதுக்காக இப்படி ஒரு போட் போடுறது நல்லது. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஆனே அதுல வந்து எழுத்து மூலமா மட்டும் அந்த பலகையில இல்லாம அதுல படமும் போட்டு காட்டிக்காங்க என்ன. அந்த வழியால தான் நம்ம அந்த மலை பக்கம் போப்புறோம். காரியாலயத்துக்கு வலது பக்க இடத்தால போகணும். இதான் அந்த கோவில் காரியாலயம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கோவில் காரியாலயத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வழி இருக்கு. இந்த வழிக்குள்ளாலதான் நம்ம அந்த மலை ஏரியாவுக்கு போப்புறோம். என்னடா அது 200 மீட்டர் இருக்காங்க, யானை வேலி அடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இந்த இருக்கேன் அந்த வழி. எதுக்கும் உள்ள போய் பார்ப்போம் வா. நம்ம போவோம். போய் எதிரா ஏதோ அதான் என்ன போவோம் என்ன. நம்ம இதுக்குள்ளால போவோம் என்ன. ஒரு வழி எடுத்து அந்த ஒரு ஏரியாவுக்குள்ளால போய் பார்ப்போம். அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். இதுக்குள்ளால போவோம் வாங்க. அதாவது இந்த தாந்தாமலைக்கு பக்கத்துல இருக்க இடத்துல வந்து இந்த காடு, யானை வேலி அமைச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இந்த காடு இருக்கு. இந்த காட்டுக்குள்ள வந்து யானைகள் இருக்குதான், உண்மையா நிறைய யானைகள் இருக்கு. அதோட வந்து இங்க பாருங்க, பெரிய போட் போட்டிருக்காங்க. இதுல ஆபத்தை ஏற்படுத்தும் காட்டு மிருகங்கள், மலைப்பாம்புகள் உள்ள பிரதேசம். அதாவது இங்க பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க இந்த காட்டு எது வடிவா. நம்ம இந்த யானை வேலியை கடந்து போவோம். அது போட்டுதான் இருக்காங்க. பட் ரிஸ்க் எடுக்கிற எல்லாம் நமக்கு எதுக்கும் கவனமா தான் போகணும். இந்த யானை வேலிக்குள்ளால போவோம் பூர்வம். நல்லா இருக்குண்ணா. வாங்க அப்படியே நம்ம போவோம். இன்னும் வந்து நாவல் பழங்கள் காய்க்க துவங்கல. அப்படியே போயிட்டே இருப்போம் வாங்க. இந்த இடத்துல வந்து ராஜாதோ கண்ணீர நிக்க கூடா ரெண்டா ஆணைகள் அதெல்லாம் வரும். பார்த்தா போகணும் நம்ம ஏரியா. என்னன்னா இந்த இடம் இந்த வழியினூட செல்ல முடியாது, போயிடாது. போயிடாது, அடைச்சமா இருக்குன்னடா. போலாமா? போமேன ஒரு மாதிரி பயமா தான் கிடக்குதுக்குள்ளால போறதுக்கு. என்னடா டெடன்றா யானையில வந்தா என்னடா நடக்கும்? டேய் பயமா கடடா.
என்னடா விடுற நீ? முள்ளுடா பாத்துமா. கையில ஊத்திடுறா. அப்பா வா போற போ. அதுலயே நான் முள்ளுல ஒன்று வாங்கி கொடுத்த நீ. வா வா. அம்மா. ஓ பார்த்துதான் போகணும். அதாவது என்ன அது எங்க போறோம் எங்களுக்கே தெரியல. ஆனா போறோம். என்னடா அது? என்ன அதுக்கா அது? டே என்னடா எங்கடா கூட்டிட்டு போறாங்க நீ? என்னடா எதுக்கு போகத்தடா அவனு பயமா கிடக்குடா. மகளே வாங்க கீழே போவோம். பார்த்து வேண்டாம் போகணும். யானைகள் இருந்தாலும் நம்ம வேற அந்த யானை வேலியை தாண்டி உள்ள வந்துட்டோம். பட்டமோ கையில சிக்கனமோ சத்தம் ஒரே அடி நம்ம ரெண்டு இருக்கு. பலமா டே இங்க வாடா. இங்க பாருங்க மக்களே என்ன இருக்குண்டு. நம்ம கொஞ்சம் கவனமா தான் போகணும். பார்த்து போகணும். அதாவது ஒரு முனிவர் வாழ்ந்த இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். இப்ப எதுவும் பார்த்துதான் போகணும். பயமாகவும் இருக்கு ஒரு பக்கம். இவ்வளவு மரங்களா வெட்டி வச்சுக்காங்க. என்ன ஒண்ணு தேவையில்ல. எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஆனா எங்க போறோம்னா தெரியல. போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். அப்பா நானும் தானா பயந்தேன். பாம்புமாய் இருந்தடா. பாம்பு இல்லடா. அப்பா மக்களே நாங்க ஒரு மாதிரி மேல வந்து சேர்ந்துட்டோம். அப்படியே வாங்க நம்ம. அந்த ஐயா சொன்னது இந்த இடம் தான்டா. அது அந்த முனிவர் வாழ்ந்த இடம் போல. பார்க்கல அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். ஆனா என்ன எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம். யானை எதுவும் வந்துருமெண்டா எங்களுக்கு ஒரு சின்ன பயமா இருக்கு. மற்றபடி அந்த அளவு பயம் இல்லை. வேற என்ன யானைக்கு மட்டும்தான் எங்களுக்கு பயம். இங்கே வர்ற அதாவது மக்களே, அதாவது ஒரு பூசகர்கிட்ட கட்டிடத்துல, அதாவது இதுதான் அந்த முனிவர். என்னடா முனிவர் வாழ்ந்த இடமா? போகர்கள் தான் இந்த கோயில ஃபர்ஸ்டா வந்து இருந்தவங்கன்னு சொன்னவர். என்ன முனிவர், அதுக்கப்புறம் வந்து சித்தர். சித்தர் அதுக்கப்புறம் முனிவர். ஆமா, அதுக்கப்புறம் சித்தர் அதுக்கப்புறம் முனிவர். ஓ அவனுக்குள்ள பாருங்க மக்களே, இதுதான் அந்த பூசகர் சொன்ன இடம். ஒரு முனிவர் இங்க இருந்து வாழ்ந்திருக்காராம் என்று சொல்லி அந்த பூசகர் சொன்னவர். அந்த வகையில நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு கோயில இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் வரும் இந்த இடம். ஆனா வார பாதை மட்டும் கொஞ்சம் கடினமா இருக்கு. அதாவது யானைகள் எல்லாம் இந்த இடத்துல திருறதால நம்ம வரக்குள்ள கொஞ்சம் அவதானமா தான் பெறணும். அதோட நம்ம இந்த பக்கமும் போய் பார்ப்போம். எதுவும் இன்னும் தென்படுதான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நல்ல அருமையான காத்து. என்னடா ஏதோ அப்பா நல்ல காத்து. சரி, அப்படி உங்களுக்கு இங்கால பக்கம் வரணும்ன்ற யோசனைகள் இருந்தா கட்டாயம் இந்த இடத்த வந்து பாருங்க. அதாவது இந்த இடத்துக்கு நீங்க அதாவது உரிய பாதுகாப்புடன் வாங்க. என்று சொன்னா யானை வேலியை நம்ம கடந்துதான் இந்த இடத்துக்கு வரணும்.
ஏன்னு சொன்னா இங்கே வந்து யானைகள் அதிகமா இருக்குன்னு தானே, அதனால வந்து யானை வேலி அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் வளாகத்தை தள்ளி யானை வேலி இருக்கு, அந்த யானை வேலியை கடந்தா நம்ம உள்ள வரணும். ஸோ நீங்க வரக்குள்ள உரிய பாதுகாப்புடன் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த வந்து பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த இடத்த வர்றதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னு சொன்னா அந்த காட்டு வழிக்குள்ளாலதான் நம்ம இந்த இடத்துக்கு வரணும். ஸோ வார பாதைகளை நீங்களே பார்த்துருப்பீங்க இப்படி கடினமா இருந்ததுன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துக்கு வாரன்னு சொன்னா உரிய பாதுகாப்புடன் வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வராம இருக்கிறது நல்லது. அதாவது ஒரு சில வேளைகள் எங்களை யானை திறத்தினா கூட நாங்க துரிதமா ஓடி தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கோம். என்னடா வாய்ப்பில்லை, ஓடையில அங்கேயே மாட்டிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே மக்களே, நாங்கள் வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டு ஏடாது வீடியோ முடிப்போம் என்ன. ஸோ இந்த இடத்த வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றி காட்டியிருக்கிறேன். தெரியாதவங்க இந்த இடத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட எப்படியான இடங்களுக்கு வாரேன்னு சொன்னால் கொஞ்சம் பாதுகாப்பான முறையில், அதாவது இந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னால் பாதுகாப்பான முறையில் வாங்க. அதாவது யானை வேலியை கடந்தா இந்த இடத்துக்கு வரணும், நான் முந்தைய இதை கூறியிருக்கிறேன். அந்த வகையில் இந்த இடத்த வாரது கொஞ்சம் கவனமாக வாங்க. ஓகே, என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாய்.